கவசம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் முதற்கண் அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அதாவது நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களில் தடங்கல்களை சந்தித்து கொண்டிருப்பார்கள். அப்போ அந்த தடங்கல்களை எப்படி நம்ம தவிர்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஜாதக ரீதியாக ஒரு சில உதாரணங்கள். பொதுவாக தடங்கல்களை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா கேது பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க. தடங்கல்களுக்கு காரக கிரகமாக விளங்கக்கூடியவர் கேது பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு நம்ம ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சூரிய பகவானோ சந்திர பகவானோ செவ்வாய் பகவானோ புத பகவானோ குரு பகவானோ சுக்கிர பகவானோ சனீஸ்வரரோ கேதுவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த கிரகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நம்ம சில தடங்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். உதாரணத்திற்கு சூரிய பகவானும் கேது பகவானும் ஒரு ராசியில் ஒன்றாக இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா சூரிய பகவான் முன்னோக்கி செல்லக்கூடியவர், கிளாக் வைஸில் சுற்றக்கூடியவர். கேது பகவான் ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றக்கூடியவர். இப்போ ஒரே ராசியில் உதாரணத்துக்கு சிம்ம ராசி எடுத்துக்கோங்களேன். சிம்ம ராசியில் சூரிய பகவான் ஒரு ராசிங்கிறது 30 டிகிரி அளவுடையது. இப்போ சூரிய பகவான் 10 டிகிரியில் இருக்கார், கேது பகவான் 15 டிகிரியில் இருக்கார் அப்படின்னா சூரிய பகவான் கேது பகவானை நோக்கி செல்கிறார்னு அர்த்தம். அதே நேரத்தில் கேது பகவான் சூரிய பகவானை நோக்கி வருகிறார். அவர் ஆன்டி கிளாக் வைஸில் பின்னாடி வருவார், சூரிய பகவான் கிளாக் வைஸில் முன்னாடி போவார். அப்போ இது அந்த 2 கிரகங்களுக்கும் இடையில் ஒரு சேர்க்கையை ஏற்படுத்தும். அப்போ இதில் நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம். அப்போ இவர்களுக்கு என்ன நடக்கும் கேட்டிங்கன்னா, முதல்ல சூரிய பகவானுடைய காரகத்துவம் பொதுவாக உறவு முறைகளை தகப்பனான்னு சொல்லுவாங்க. அப்போ தகப்பனாரை பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா கேது பகவான் பிரிவினையை கொடுக்கக்கூடியவர். அதே நேரத்தில் உத்தியோக காரகன் சூரிய பகவான். அப்போ உத்தியோகங்கள் ஏற்படுவதில் அவர்களுக்கு தடங்கல்கள் ஏற்படும். ஏன் தடங்கள் வருது? கேது பகவான் பொதுவாக தடங்கல்களை ஏற்படுத்தக்கூடிய காரக கிரகம், சூரிய பகவான் உத்தியோகத்திற்கு காரக கிரகம்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த 2 சேர்க்கையில் இருக்கும்போது உத்தியோகத்திற்கு தடங்கள் அப்படிங்கிற மாதிரி வரும். அதே போல் சூரிய பகவான் பஞ்சுவாலிட்டி, அதாவது காலம் தவறாமை அப்படிங்கிறது சூரிய பகவான் காலையில் 6 மணிக்குனா கரெக்டாக 6 மணிக்கு வந்துடுவார். சாயந்தரம் 6 மணிக்கு மறையணும் அப்படின்னா சாயந்தரம் கரெக்டாக 6 மணிக்கு மறைஞ்சிடுவார். அப்போது காலம் தவறாமை, காலத்தை சரியாக கடைபிடிக்கக்கூடியவர் சூரிய பகவான். அப்போ அந்த இடத்துல கேது பகவான் சேரும் பொழுது என்ன ஆகும்? அந்த ஜாதகருக்கு சூரிய பகவானும் கேது பகவானும் சேர்ந்திருக்கக்கூடிய சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய அந்த ஜாதகருக்கு சொன்ன டயத்துக்கு ஒரு இடத்துக்கு போக முடியாது. ஏன்னா அங்கே டைம் காலம் தவறிவிடும். அப்போ இந்த மாதிரி சில விஷயங்களில் தடங்கல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகம். இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம். அப்போ இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இதுக்கு கேது பகவானுக்குண்டான தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா விநாயகர். ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கோம், என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா மனித முகம் இல்லாத தெய்வங்களுக்கு பொதுவாக காரகம் வகிக்கக்கூடிய கிரகம் கேது பகவான். அதனால் விநாயகப் பெருமான் கேது பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த ஒரு கடவுள். விநாயகப் பெருமானை வணங்கும் பொழுது கேது பகவானால் ஏற்படக்கூடிய தடங்கல்கள் கொஞ்சம் விலகும். சரிங்களா? இப்போ நல்ல கவனிங்க. கேது பகவான்னா விநாயகர். கேது பகவானுடைய கெடுபலன்களை குறைக்கக்கூடிய கடவுள் விநாயகர்னு சொல்கிறோம். இப்போ இங்கே சூரியனும் கேதுவும் சேர்ந்துருக்காங்க. அப்போ என்ன செய்யணும்? சூரியனுக்கு உண்டான இன்னொரு காரக பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா எருக்கு. அப்போ எருக்கு விநாயகரை, சரிங்களா, வெள்ளருக்கு விநாயகரை வழிபாடு செய்வது யார்? இந்த சூரிய பகவானும் கேது பகவானும் சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய ஜாதகர்கள் வெள்ளருக்கு விநாயகரை வழிபாடு செய்யும் பொழுது அந்த தடங்கல்கள், கேது பகவானால் ஏற்படக்கூடிய தடங்கல்கள் கொஞ்சம் விலகும். ஜாதகத்தில் சந்திர பகவானும் கேது பகவானும் சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய ஜாதகர்கள், சரிங்களா, அது எந்த இடத்துல சேர்க்கை பெற்றிருந்தாலும் சரிதான், அவங்க என்ன பண்ணலாம் கேட்டீங்க அப்படின்னா, சந்திர பகவான் அப்படின்னாலே உணவுப் பொருள். எதற்காக உணவுப் பொருள் சொல்கிறோம்? அதாவது சந்திரன்கிறது தினசரி கிரகம். அப்போ உணவுப் பொருள்ங்கிறது டெய்லி கெட்டு போயிடும். இன்றைக்கி ரெடி பண்ணுறது நாளைக்கு வரைக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்போது இந்த தினசரி அழுகக்கூடிய உணவுப் பொருள் எல்லாமே சந்திர பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்தது. அப்படிங்கும்போது
உணவுப் பொருளோடு சம்மந்தப்பட்ட, விநாயகரோடு சம்மந்தப்பட்ட உணவுப் பொருள் என்ன கேட்டிங்கன்னா, பிரதானம் வந்து கொழுக்கட்டை. சரிங்களா, மோதகம்னு சொல்லுவாங்க. அந்த கொழுக்கட்டையில் ஒரு மாதத்தில் ஒரு நாள், ஒரு சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கோ இல்லை அவருக்கு உகந்த ஒரு நாளிலோ மாதத்தில் ஒரு நாள் நீங்கள் வீட்டில் இனிப்பு வச்ச கொழுக்கட்டை, அதாவது பூரணம் நிறைந்த மோதகம் தயார் செய்து அந்த மோதகத்தில் விநாயகரை ஆவாகனம் செய்து விநாயகரை நினைத்து வழிபாடு செய்து பண்ணுறது இந்த சந்திரன் கேது சேர்க்கையினால் ஏற்படக்கூடிய தடங்கல்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு பரிகாரமாக இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, செவ்வாய் பகவானும் கேது பகவானும் சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய ஜாதகர்கள், உதாரணத்துக்கு சொல்கிறேன், செவ்வாய் பகவான் வந்து பூமிக்காரகர். அப்போ இவங்களுக்கு என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு இடம் வாங்கணும்னு நினைப்பாங்க, அல்லது ஒரு காவல்துறையில் போகணும்னு நினைப்பாங்க. அப்போ இதில் ஏதாவது ஒரு தடங்கள் ஏற்படும். சரிங்களா, ஒரு இடம் அமைகிறதுல ஒரு தடங்கள் ஏற்படலாம், அல்லது காவல்துறைக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க, காவலர் ஆகணும்னு சொல்லி அதில் ஒரு தடங்கள் ஏற்படலாம். அப்போ இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதாவது செவ்வாய் பகவான் அப்படின்னாலே அது வந்து கடினத்தன்மை உண்டு. கடினத்தன்மை எது கடினத்தன்மை? பாறை வந்து இருக்கிறதுலேயே கடினத்தன்மையான பொருள். அதுலேயும் குறிப்பாக சிவப்பு நிற பாறை, சிவப்பு நிறக்கல், சோனபத்திரக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சோனபத்திரக்கல்ல விநாயகப் பெருமானை வழிபாடு செய்து வருவது செவ்வாய் பகவானும் கேது பகவானும் சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு தடங்கல்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும். சரிங்களா, அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா புதன் கேது, புத பகவானும் கேது பகவானும் சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய ஜாதகர்கள் வந்து பொதுவாக படிப்பு, அதாவது புதன்கிறது கல்விக்குண்டான முக்கியமான காரக கிரகம். அப்போ படிப்பில் ஏதாவது படிக்கிறதுல குழந்தைகளுக்கு தடங்கல்கள் ஏற்படலாம். புதன்னா பேச்சு, அப்போ பேச்சில் தடங்கல்கள், ஒரு திக்கி பேசுகிறது அல்லது சொல்ல வர்றதை சொல்ல முடியாமல் போகிறது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, புதன்கிறது உங்களுக்கு வந்து தகவல் தொடர்பு, சரியான கம்யூனிகேஷன் கிடைக்காது. அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் புதனுடைய காரகத்துவங்களில் தடங்கல்களை சந்திப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். யாருக்கு? புத பகவானும் கேது பகவானும் சேர்க்கை பெற்ற ஜாதகர்களுக்கு. அப்போ இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதன்னா என்ன கேட்டிங்கன்னா, வெற்றிலை வந்து பரிபூரணமான புதனுடைய காரகத்துவம் நிறைந்த ஒரு பொருள். அப்போ அந்த வெற்றிலையில் விநாயகப் பெருமானை வடிவமைச்சு, சரிங்களா, விநாயகப் பெருமானை வந்து வெற்றிலை வடிவமைக்கலாம். அப்படி வடிவமைச்சு அதுக்கு ஒரு பூஜை பண்ணுறது, மாதத்தில் ஒரு நாள், ஒரு புதன்கிழமை இது வெற்றிலையில் விநாயகர் பெருமானை பூஜை பண்ணுறது இவங்களுக்கு அந்த புத பகவான் கேது பகவான் சேர்க்கையால் ஏற்படக்கூடிய அந்த தடங்கல்களை நிவர்த்தி செய்யும். வெற்றிலை விநாயகர் அப்படின்னு பேர். அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா, குரு பகவான். எந்த ஜாதகத்தில் குரு பகவானும் கேது பகவானும் சேர்க்கை பெற்றிருக்கின்றார்களோ அவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாக மூச்சு விடுவதில் ஏதாவது சின்ன வயசுலையோ அல்லது ஒரு காலகட்டத்தில் வரும்பொழுது சிரமம் ஏற்படும். ஆனால் குருங்கிறது சுவாசம், சரிங்களா. அப்போ அந்த சுவாசத்தில் கேதுங்கிறது தடங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரகம். அதே போல் குரு வந்து தனாதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பண வரவுகளில் ஒரு தடங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கலாம். குரு கேது கேளயோகம் சொல்கிறதுலாம் அது வேறு விஷயம், சரிங்களா. பொதுவாக ஒரு பேசிக் லெவலில் உள்ளதை பார்த்துட்ருக்கோம். அடுத்த குருங்கிறது புத்திரக்காரகர். அப்போ புத்திர பாக்கியம் கிடைப்பதில் தடங்கல்கள். இந்த மாதிரி குரு பகவான் சம்பந்தப்பட்ட காரகத்துவ விஷயங்களில் இவர்கள் தடங்கல்களை சந்திப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். அப்போ இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த ஒரு பொருள் மஞ்சள், சரிங்களா. அதனால் மஞ்சளில் பிள்ளையாரை பிடிச்சு வச்சு அவருக்கு ஒரு வியாழக்கிழமை ஒரு அர்ச்சனை, சரிங்களா, அதை பண்ணிட்டு பண்ணுறது வந்து மஞ்சள் பிள்ளையார் பூஜை பண்ணுறது வந்து இவர்களுக்கு அந்த குரு பகவானுடைய காரகத்துவங்களில் கேது பகவானால் ஏற்படக்கூடிய தடங்கல்களை நிவர்த்தி செய்யும். மஞ்சள் பிள்ளையார் வழிபாடு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, சுக்கிர பகவானும் கேது பகவானும் சேர்ந்திருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு திருமண விஷயங்களில், தாம்பத்திய விஷயங்களில், ஒரு சுகபோகமான விஷயங்களில் தடங்கல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அப்போ இந்த தடங்களை எப்படி நிவர்த்தி செய்யலாம் அப்படின்னா, சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த பொருள் வந்து வெள்ளி, சரிங்களா. அதனால் வெள்ளியில் விநாயகர், சுக்கிர பகவான் ப்ளஸ் கேது பகவான் அந்த சேர்க்கைக்கு வந்து வெள்ளியில் செஞ்ச விநாயகர், வெள்ளி விநாயகரை இவங்க பூஜை பண்ணிட்டு வர்றது அந்த சுக்கிர பகவானுடைய காரகத்துவங்களில் திருமணம், தாம்பத்தியம், சுகபோகங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் தடங்கல்களை தகர்க்கக்கூடிய ஒரு வழிபாடாக இருக்கும். இது வெள்ளி விநாயகர் பூஜை பண்ணுறது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, சனி பகவானும் கேது பகவானும் எந்த ஒரு ஜாதகத்தில்
சனி ப்ளஸ் கேது கிரகச்சேர்க்கை ஒரே ராசியில் கட்டத்தில் இருக்கிறதோ அவங்களுக்கு என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக தொழில் விஷயங்களே, தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களே, சனி பகவான் வந்து தொழிலுக்கு உண்டான முக்கியமான காரகம். அப்படிங்கும்போது அவர்களுடைய தொழில் வேலை செய்வதில் ஏதாவது ஒரு தடங்கல்கள் ஏற்படுவதற்கு அல்லது வேலை கிடைக்கிறதுலையே ஒரு தடங்கல்கள் ஏற்படுவதற்கு சில விஷயங்கள் நடக்கும். அப்போ இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, சனி பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த மரம் வன்னி மரம் சொல்லுவாங்க சரிங்களா. அந்த வன்னி மரத்தடி விநாயகர் சில கோயில்களும் உண்டு. வன்னி மரத்தடியில் விநாயகரை பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு பண்ணியிருப்பாங்க. அந்த வன்னி மரத்தடி விநாயகரை வழிபாடு செய்வது சனி பகவான் ப்ளஸ் கேது பகவான் சேர்க்கை பெற்ற ஜாதகர்களுக்கு ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும் சரிங்களா. அடுத்தபடியாக ராகு பகவான். ராகு பகவான் கேது பகவான்கிறது வராது. உங்களுக்கு சந்தேகம் வரலாம். அதாவது ஜாதகத்தில் வந்து மற்ற கிரகங்கள் கேது பகவானோட சேர்க்கை பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ராகு பகவானும் கேது பகவானும் ஒருவருக்கொருவர் 7ஆம் பொருத்தமால இருப்பாங்க சரிங்களா. அவர் அங்கே மேஷத்தில் இருந்தால் ராகு மேஷத்தில் இருந்தால், ராகு பகவான் மேஷத்தில் இருந்தால் கேது பகவான் உங்களுக்கு துலாத்தில் இருப்பார். ராகு பகவான் ரிஷபத்தில் இருந்தால் கேது பகவான் விருட்சத்தில் இருப்பார். இவங்க சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்னு கேட்டால் வாய்ப்பு இருக்குது. எப்படி வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, இப்போ நம்முடைய ஜாதகத்தில் உதாரணத்திற்கு ஒருவருக்கு வந்து மேஷத்தில் ராகு பகவான் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். கோச்சாரத்தில் அந்த மேஷத்தில் கேது பகவான் வரக்கூடிய காலகட்டம். அப்போ பிறந்த கால ஜாதகத்தில் உள்ள ராகு பகவானும் கோச்சார கேது பகவானும் சந்திக்கக்கூடிய அப்போ ராகுவும் கேதுவும் அந்த முறையில் சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ராகு பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த பொருள் அருகம்புல் சரிங்களா. அதனால் அருகம்புல்ல விநாயகரை செஞ்சு அல்லது விநாயகருக்கு அருகம்புல் அர்ச்சனை பண்ணுறது இந்த கோச்சார ரீதியாக கோச்சாரத்தில் நம்முடைய பிறந்த கால ஜாதகத்தில் உள்ள ராகு பகவான் மீது கோச்சாரத்தில் உள்ள கேது பகவான் பயணம் பண்ணும் பொழுது விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாத்துறது, அருகம்புல்லால் அர்ச்சனை பண்ணுறது அல்லது அருகம்புல்லிலேயே விநாயகர் பெருமான வடிவமைச்சு வழிபாடு பண்ணுறது மிகுந்த ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரமாக இருக்கும். கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா கேது பகவான் நம்முடைய பிறந்த கால ஜாதகத்தில் உள்ள கேது பகவான் மீது கோச்சாரத்தில் உள்ள கேது பகவான் பயணம் செய்யக்கூடிய காலகட்டம் என்ன பண்ணலாம் கேட்டீங்க அப்படின்னா, கேதுங்கிறது கேது பகவானுடைய முக்கியமான இது வந்து மலம். அப்போ பசுஞ்சாணம், பசுமாட்டிலிருந்து வெளிப்படக்கூடிய மலம் தான் பசுஞ்சாணம். அந்த பசுஞ்சாணத்தில் விநாயகரை பிடிச்சு வச்சு அவருக்கு ஒரு வழிபாடு பண்ணுறது அந்த காலகட்டத்தில் சரிங்களா. அது வந்து அந்த காலகட்டத்தில் அதாவது நம்முடைய பிறந்த கால ஜாதகத்தில் உள்ள கேது பகவான் மீது கோச்சார கிரகத்தில் உள்ள கோச்சார கிரகமான கேது பகவான் வரக்கூடிய காலகட்டத்தில் பசுஞ்சாண விநாயகருக்கு பூஜை பண்ணுறது. அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு கெடுபலங்கள் நடக்கிறதா இருந்தால், ஒரு தடங்கல்கள் ஏற்படுவதாக இருந்தால் அதை வந்து தகர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான வழிபாடாக இருக்கும். ஆக இதுவரைக்கும் நம்ம வந்து 9 கிரகங்களுக்கும் கேது பகவானால் ஏற்படக்கூடிய தடங்கல்களுக்கு விநாயகப் பெருமான் மூலமாக எப்படி ஒரு சிம்பிளாக ஒரு பரிகாரம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு சொல்லியிருக்கோம். அதை திரும்பவும் உங்களுக்கு ரீகால் பண்ணுறேன். அதாவது சூரிய பகவான் ப்ளஸ் கேது பகவான் அப்படின்னா வெள்ளருக்கு விநாயகர், சந்திர பகவான் ப்ளஸ் கேது பகவான் அப்படின்னா மோதக விநாயகர், கொழுக்கட்டையில் விநாயகரை வழிபாடு பண்ணுறது மோதக விநாயகர். அடுத்தபடியாக செவ்வாய் பகவான் ப்ளஸ் கேது பகவான் அப்படின்னா சோனபத்திரக்கல்ல சிவப்பு கல்லில் விநாயகரை வழிபாடு பண்ணுறது சோனபத்திரக்கல் விநாயகர். அடுத்தது புத பகவான் ப்ளஸ் கேது பகவான் அப்படின்னா வெற்றிலை விநாயகர். அடுத்து குரு பகவான் ப்ளஸ் கேது பகவான் அப்படின்னா மஞ்சள் விநாயகர், மஞ்சள் பிள்ளையார். அடுத்து சுக்கிர பகவான் ப்ளஸ் கேது பகவான் அப்படின்னா வெள்ளி விநாயகர். சனி பகவான் ப்ளஸ் கேது பகவான் அப்படின்னா வன்னி மரத்தடி விநாயகர், வன்னி விநாயகர். அடுத்து ராகு பகவான் ப்ளஸ் கேது பகவான் அப்படின்னா உங்களுக்கு அருகம்புல் விநாயகர். கேது பகவான் ப்ளஸ் கேது பகவான் அப்படின்னா உங்களுக்கு வந்து பசுஞ்சான விநாயகர். இந்த வழிபாட்டு முறைகளை எடுத்துக்கிறது இது வந்து நம்ம வந்து இதுக்கு மட்டும் கிடையாது. சூரிய திசையில் கேது புத்தி நடந்தாலும் இந்த வெள்ளருக்கு விநாயகர் பரிகாரத்தை எடுத்துக்கலாம். சந்திர திசையில் கேது புத்தி நடக்கு அப்படின்னாலும் நம்ம அந்த மோதக விநாயகர் அப்போ மோதகம் செஞ்சு விநாயகருக்கு ஒரு வழிபாடு பண்ணிவிட்டு நைவேத்தியம் பண்ணிவிட்டு நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கும் பொழுது அதுவும் ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும். இது வந்து சேர்க்கை பெற்றிருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம தசாபுத்தி ரீதியாக சூரிய திசையில் கேது புத்தி நடக்கு, சந்திர திசையில் கேது புத்தி நடக்கு, செவ்வாய் திசையில் கேது புத்தி நடக்குனாலும் அதற்கும் இந்த பரிகாரத்தை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். எல்லோரும் இன்புற்றிற்கு நினைப்பதிவு இல்லாமல் வேறுந்துரையின் பராபரமே விநாயகப் பெருமானுடைய அருளால் அனைத்து தடங்கள்கள் நம்முடைய வளர்ச்சிக்கு, குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கு, குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு, தொழில் வளர்ச்சிக்கு, பொருளாதார வளர்ச்சிக்கு என்னென்ன விஷயங்கள் தடங்களாக இருக்கின்றதோ அத்தனை தடங்கல்களும்
விநாயகப் பெருமானுடைய அருளால் நிவர்த்தியாகட்டும்.